ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ரொம்பவும் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னும் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம உடைச்ச கோதுமையை வச்சு இன்னைக்கு ஒரு குழி பணியாரம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ள நல்லா சாஃப்டாக பணியாரம் புசு புசுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னா இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி உடைச்ச கோதுமை ரவையை எடுத்திருக்கேன். நீங்க இது இல்லைன்னா சம்பா ரவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் ரவையில கூட செய்யலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த மாதிரி ரவை ஒரு கப் எடுத்துக்கங்க. இது ஒரு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப இத அப்படியே நம்ம மிக்ஸிக்கு மாத்திடலாம். இப்ப இது கூடவே பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு கம்பு மாவு ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். கம்பு மாவு இல்லைன்னா நீங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்க விருப்பம் தான். உங்ககிட்ட ஹெல்த்தியான மாவு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்துக்கலாம், கம்பு மாவு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு மில்லட் ஏதாவது சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்குங்க. புளிப்பில்லாத தயிரா எடுத்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாமே பொடியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 பொடியாக சேர்த்துக்குங்க. 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பிடிக்காதுன்னா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுக்குங்க. அப்போ நம்ம சாப்பிடும்போது எடுத்து போடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு 2, 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்குங்க. கேரட் துருவி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கேரட் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளரிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழி பணியார தவா எடுத்துக்கிட்டு அதில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை அதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான குழி பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இன்னைக்குன்னா சாம்பார் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு குழி பணியாரம் செஞ்சு அசத்தி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸும் ஹெல்த்தியான ரெசிபிஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.